எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 23. ஹாய் மேம், எனக்கு ஆரி ஒர்க் போட தெரியும், பட் ட்ரேசிங் பண்ண தெரியாது, வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ட்ரேசிங் மெத்தட் எப்படி பண்ணணும்னு ஈஸியாக பார்த்தலாம் வாங்க. ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன பண்ணலாம்னு தேடிட்டு இருக்கும்போது சரி ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. சரி இந்த டிசைன் ட்ரேஸ் பண்ணலான்னு பார்த்தா இது அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுன்ட்டு அப்படி ப்ளே ஸ்டோர் போயிட்டு ட்ரேசிங் பேப்பர் ஸ்கெட்சின் அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இந்த பேஜை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம என்ன டிசைன் வந்து சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டிசைனை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது டிசைனை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பிரைட்னஸ் வேணும்னா பிரைட்னஸ் வச்சுக்கலாம், கொஞ்சம் ஜூம் பண்ணுறதுனா ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை சின்னது பண்ணுறதுனாலும் சின்னது பண்ணிக்கலாம், இல்லை சைடில் திருப்பி பார்க்குறதுனால சைட்லேயும் எல்லாமே ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சு ட்ரா பண்ணுற மாதிரி தான் ஐடியா. ஸோ நான் அன்லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நகரவே இல்லை. ஸோ இதை வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ராயிங் பண்ணும்போது அங்கங்கே டிஸ்பிளே வந்து நகரும். இந்த டிப்பை வந்து